குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, சனி, சுக்கிரன், ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன். சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது திக்பலம் அடையும். உங்களுடைய ராசி நாதனே அவர் தான். அவர் போய் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா, அதுவும் உங்களுடைய ராசி அதிபதி அவ்வளோ பலம் அடையுது அப்படின்னா, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுக்களோ அடுத்து இப்போ ராசிக்குள்ளே வர்றாங்க. ராசிக்குள்ளே கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும், அஷ்டம சனி. ஸோ இந்த பாவ கிரகங்களுடைய பாதிப்பை ஒரு துளி கூட நம்மளுக்கு காட்டாமல் நம்மளை அப்படியே சேஃபாக வச்சுக்குவார். அப்போது அந்த சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் சிம்மத்திற்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இருக்குதே தவிர நெகட்டிவாக எதுவும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, முதல்ல சூரியன் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியன் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் முழுக்க சூரியன் 10ஆம் இடத்துல தான் இருக்குது. எந்த ஒரியும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் சிம்மம். அதுக்கு சூரியன் உத்தரவாதம் தரப்போகிறார். அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன வழிபாடுகள் இருக்குது, என்னங்கிறத சொல்கிறேன் நான். அடுத்ததாக வைகாசி மாதம் 4ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி ஆகுது. கேது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கன்னி ராசியிலிருந்து ராசிக்குள்ளேயே பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலம் இது. ராகு கேதுக்கள் 1-7 இருக்கிறாங்க. ஓகே, இது வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 அன்னைக்கு இந்த பயிற்சியானது நடக்குது. அடுத்ததாக வைகாசி 9ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 2-11க்கு அதிபதி. எப்போதுமே நல்ல பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் சிம்ம ராசிக்கு புதன் மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட புதன் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. எப்போன்னா வைகாசி மாதம் 9ஆம் தேதி அங்கே போனால் அங்கே ஒரு 13 நாள் இருக்கிறார் 10ஆம் இடத்துல. எகைன் அவர் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், நல்ல பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. 2-11க்கு அதிபதி 11ஆம் இடத்துல பலம் அடைகிறது அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, கேட்கறதுக்கே காதுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட அந்த புதன் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். வைகாசி மாதம் 23ஆம் தேதி ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு அந்த புதன் பயிற்சி ஆகுது. ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வைகாசி 17ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3-10க்கு அதிபதி, காரியஸ்தானத்திற்கு காரிய வெற்றிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பெரிய ரிலீஃப், மிகப்பெரிய ரிலீஃபு சிம்ம ராசிக்கு. 3ஆம் அதிபதி 8ல் இருந்து எல்லாத்துலேயுமே ஒரு குடைச்சல், எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை, ஒரு மனசே ஒரு நிதானம் இல்லாமல் போயிடுச்சு, ஒரு தெளிவில்லாமல் போயிடுச்சு, எதையும் துணிஞ்சு செய்ய முடியல. ஒரு சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயம் 10 அட்டம்ப்ட் 20 அட்டம்ப்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த சுக்கிரனுடைய நகர்வு அப்படின்னு உறுதியாக சொல்லிடுவேன். சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மே மாதம் 31ஆம் தேதி அடுத்ததாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி. வைகாசி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள்ளே அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. 4ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறார். அதே நேரத்தில் 9ஆம் அதிபதியும் ராசிக்குள்ள. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. என்னன்னா, ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்திற்கு அதிபதி தான் ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம், யோக கிரகம் அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்திற்கு செவ்வாய்.
அப்படிப்பட்ட செவ்வாய் ராசிக்குள்ளே வந்து அமர்றாரு அப்படிங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது இருக்கும். நிறைய நன்மைகள் அதில் காத்துட்ருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி. நான் பேசுகிறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணிடுறாங்க. அந்த ஆடியோவை கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு சேனலில் நிறைய சேனலில் நம்மளுடைய பதிவு வந்துட்டுருக்குது. ஸோ அதற்காக தான் இடையில இதை சொல்கிறேன் நான். இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகமாக பார்க்கும்போது அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா நான் சொல்கிற விஷயம் அப்படியே நடக்கும். இப்படி தசாபுத்தி நடக்காத சூழ்நிலையிலும் கூட நான் சொல்லக்கூடிய பலன் நடக்கும். ஆனால் அது பெரிய வாழ்வியல் மாற்றங்களை கொடுக்காது. இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி. அவர் 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போது உங்களை பற்றி A to Z சொல்லணும் அப்படின்னா அது சூரியனை வச்சுட்டு தான் சொல்ல முடியும். என்னென்னா, உங்களுக்கு வரக்கூடிய நோய் எப்படி இருக்கும், உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், ஹைட்டாக இருப்பீங்களா, குட்டையாக இருப்பீங்களா, உடம்பு எப்படி இருக்கும், உங்களுடைய தகுதி, உங்களுடைய வேலை, நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்வீங்க, உங்களுடைய செயல் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் சொல்லக்கூடியது ராசி நாதனான சூரியன் தான். ஜாதகத்தில் பார்க்கும்போது லக்னாதிபதியை சொல்லுவோம். லக்னாதிபதியின் நிலைப்பாடை பொறுத்து தான் சொல்லுவோம். இங்கே கோச்சாரத்துக்கு ராசிநாதனுடைய நிலைப்பாடு தான். ஸோ அப்படி சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெருமூச்சு விட்டுக்கலாம் சிம்மராசி. இதற்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத்துணையும் இந்த மாதம் ஒரு தீர்வுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நல்ல முறையில் நடந்தேறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துது. முக்கியமாக எந்த விஷயத்துலனா, ஒரு வேலைக்கு போகிறது இல்லாமல் இருக்குது, வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சுயதொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது சரியாகாமல் இருக்குது அப்படின்னு வேலை தொழில் அந்த ஜீவனம் சார்ந்த விஷயங்களில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் கட்டாயமாக நிவர்த்தியை அடையும். அதே நேரத்தில் தந்தைக்கு வருமான இழப்பீடுகள் எல்லாம் இருந்ததுன்னா, தந்தை வழியில், சார் என் பையன் சிம்மராசி சார், எனக்கு ஜாதகம் இல்லை, எனக்கு பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தொழில் நல்லா இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வருமானம் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. நல்ல வருமானம் உண்டு தந்தைக்கு. உங்களுக்குமே உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வருமானத்தை அதை கொடுத்துரும் இல்லையா? ஓகே. அதே போல் மாமியாருக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்து. நீங்களும் உங்களுடைய மாமியாரும் நல்ல க்ளோஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா என்ன, இங்கே ஒரு சின்ன குறைனா நீங்கள் அவங்கள தேடி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குது. அப்படி தேடி போகிறதுனால உங்களுக்கு எதாவது நெகட்டிவான்னு கேட்டால் உறுதியாக நெகட்டிவ் கிடையாது, ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். மாமியார் இருந்தால் சொல்கிறேன். ஓகே. அடுத்ததாக அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன செய்ய காத்திருக்காருன்னா, அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு தனி மூவ் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு லோன் ஏற்பாடு பண்ணணும், ஒரு மானியம் வேணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம், ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணுறோம், ஒரு வெளி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு ஒரு விசா கிடைக்காம இருக்குது, அவங்க விசா அப்ரூவல் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ட்டு இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதற்கான முயற்சிகளை இப்போது எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது. அடுத்ததான் வண்டி, வாகனம், வீடு, நிலம், சொத்து சம்மந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரிய வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வீட்டில் ஒரு வாஸ்து குறைபாடு இருக்குது, 2-3 வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்க்குறீங்க, ஒன்றும் அது சரியாகலை, மறுபடியும் செஞ்சாலும் என்ன மாற்றினாலும் மறுபடியும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டம் சரியான ஒரு வாஸ்து நிபுணர் கிடைப்பார். அவர் கூப்பிட்டு வருவீங்க, பார்ப்பீங்க, அவர் இருக்கிற பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவார், அதை செய்வீங்க, அந்த பிரச்சனை தீர்ந்துடும். புரியுறதுங்களா? அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெட்ட வெளிச்சமாக கண்ணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வாகனம் அப்படித்தான், திரும்ப செலவு பண்ணிட்டே இருப்பீங்க, சரி செய்துட்டே இருப்பீங்க, மறுபடியும் 2 மாதம் நல்லா இருக்கும், மறுபடியும் அதே பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தாண்டி ஒரு தடவை ரெடி பண்ணால் பக்காவாக ரெடி ஆகிடணும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? அந்த மைண்ட் செட் படி அது நடக்கும். அதே போல் இந்த காலகட்டம் புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு காலி நிலம் வாங்கி போடணும்னு நினைக்கிறீங்கன்னா
அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தோம்னா அதுவுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. சாதகமாக ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. கூடவே வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, ஃபர்னிச்சர் ஐட்டம், இப்படி உங்களுடைய வீட்டை அலங்காரப்படுத்துவதற்கு, வீட்டை இன்னும் மெருகேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருது. கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. அதுவும் எப்படிங்க, நல்ல குவாலிட்டியாக நல்ல பிராண்டடான பொருட்களாக வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சூரியன் ஏற்படுத்தி தர்றார். அடுத்ததாக படிக்கக்கூடிய குழந்தைகள், படிப்புலையும் அந்த எக்ஸ்ட்ராவாக படிக்கிறது கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஆர்வம் இருக்கும். அதே நேரத்தில் அந்த குழந்தைகளினுடைய நாலேஜை அதிகப்படுத்தும் விதமான ஒரு சூழல், ஒரு கல்வி அமைப்பு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, தாயாருக்கு இதுவரை வந்த உடல்நல பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்துது. இப்போ வீட்டின் பத்திரத்தை வச்சுட்டு ஒரு பேங்க்கில் லோன் கேட்குறீங்களா, கிடைச்சிடும். ஒரு கார் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க, லோன் போட்டு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, வாங்க முடியும். லோன் சேங்ஷன் ஆகும். நம்மளுக்கு அடுத்ததாக இனிஷியல் அமௌண்ட்டே ரொம்ப கம்மியாக கட்டி கார் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. சிம்பிளாக சொல்லப்போனால், உங்களுடைய ஆடம்பரத்தை, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் வருகிறது. அது உங்களை அடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய, உங்களுடைய தகுதியை உயர்த்தக்கூடிய கடனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகுன்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் தாயாருக்கு கோபதாபங்கள் அதிகமாக வரும். நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு எகெயின்ஸ்டாக நிற்கிற மாதிரியா நம்மளுக்கு தோணும். ஒரு நெகட்டிவான விஷயம் அது. அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு காய்ச்சல், தலைவலி, அந்த சீதபேதி ஆகிறது, வயிறு அந்த டிசென்ட்ரி ஆகிறது, ஸோ இந்த மாதிரியான உடல் நல குறைபாடுகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரும். 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. அப்போது லைட்டாக காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, அதை அதிகப்படுத்திடுங்க. டைஃபாய்டாவோ மலேரியாவோ மாறிட வேண்டாம். முன்னாடி அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பாருங்கள், சரி செய்துக்கோங்க. அசால்ட்டாக இருக்க வேண்டாம். வைரல் ஃபீவராக இருக்கலாம், 10 நாள் சிரமப்படுத்த வச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை வேணும் இந்த மாதத்தில். இது எப்போ வரைக்கும் அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும்னா, வைகாசி 23ஆம் தேதி வரைக்கும். முதல் 23 நாட்களுக்கு அவங்க கொஞ்சம் நைன்னு தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லிடுது. அதே நேரத்தில் உங்களுடைய ஆசைகளை, விருப்பங்களை, காதல், அது போன்ற அமைப்புகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது நன்மை. வெளிப்படுத்தாமல் இருக்கும்போதே உங்களுடைய திட்டமோ எண்ணமோ ஆசையோ நிறைவேறுது. வாய் விட்டு வெளியே சொன்னீங்கன்னா அதனால எதிர்ப்புகள் தான் அதிகமாகுதே தவிர ஆசை நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபைனலாக சுய தொழில் செய்யக்கூடிய அத்துணை சிம்மராசி அன்பர்களுக்கும் இதற்கு முன்பு இருந்த நிலை வேறு, இனிமேல் இருக்கக்கூடிய நிலை வேறு. அதற்கு உங்களுடைய நிலையை நல்லபடியாக முன்னேற்றி தருவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு செயலை இந்த மாதம் செய்ய போகிறீங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் அது உங்களுக்கு தேடி வரப்போதும். சரியாக பயன்படுத்தினா மட்டும் போதுமானது. ஸோ அப்படி ஒரு நல்ல காரியம் இந்த காலகட்டம், தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நல்ல காரியம் நடக்க போகுது. இது வரைக்கும் வேலை இல்லை, தொழிலில் சிவனேன்னு உட்காண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் சிம்மராசி இந்த காலகட்டம் வேலையோ தொழிலையோ செய்யறதுக்கு தயாராகிடுச்சு, அதில் ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக அது நடந்தே தீரும். ஓகே, ஸோ இப்போ சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலையும் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருக்காது, உறுதியாக என்னால் சொல்ல முடியும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஃபெயிலியர் இல்லை. ஸோ இதுவே பெரிய பாசிட்டிவ். அடுத்ததா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 2-11க்கு அதிபதி. முதல் 9 நாட்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடிய, ஜீவனம் செய்யக்கூடிய அத்துணை சிம்மராசி அன்பர்களுக்கும் நல்ல மதிப்பு, மரியாதை, பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை அனைத்தும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர், வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது.
2ஆம் அதிபதி 9க்கு போகும்போது தெய்வ அனுகிரகம் உங்கள் குடும்பத்தை தேடி வருகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லிடலாம். அப்போ தெய்வ அனுகிரகம் பூரணமாக இருக்குது, குலதெய்வ அனுகிரகம் பூரணமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க, எங்கேயோ இருக்கீங்க, தெய்வத்தை பார்க்க முடியலையா, ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணும்போது ஒரு வீடியோ கால் கூட பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் தெய்வத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியாவது தரிசனம் பண்ணுங்க. குலதெய்வத்தை பார்க்காம இருந்துடாதீங்க. பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப தொலையாக இருந்தால் மட்டும் சொல்லுங்க. ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது சாமி, ஏஜோ ஆகிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது போகணுங்கிற அவசியம் கிடையாது. வீடியோ கால்லையாவது பார்த்துக்குங்க. ஆனால் பக்கத்தில் இருந்து அருகில் இருந்துட்டு போகாமல் இருக்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அடுத்ததாக பாருங்க. அடுத்ததாக அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முதல் 9 நாட்களுக்கு எப்படி இருக்காங்க. அப்போ உங்களுடைய சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும். கையில் காசு பணத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழியை தேடி கண்டுபிடிப்பீங்க. இப்போ அந்த ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அந்த புதன் பயணம் செய்கிறாரு. சூரியன் 10ல் இருந்து தொழிலில் காரிய வெற்றியை மட்டும் கொடுத்தது, லாபத்தை கொடுக்கல. ஆனால் வைகாசி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வைகாசி 23 வரைக்கும் அந்த 14 நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் வெற்றியை மட்டும் இல்லாமல் லாபத்தையும் சேர்த்தி கொடுக்கறதுக்கு புதன் வந்து உட்கார்ந்துட்டார். அப்போ நம்ம எடுத்த காரியங்களில் வெற்றி மட்டும் இல்லாமல் நினைத்ததை விட சற்று அதிகமான லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வெற்றிக்காக பாடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். காசு பணம் நிறைய சேமிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. கையில் இருக்கக்கூடிய கையிருப்பு கூட 2 மடங்கு ஆகுவதற்குண்டான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகிறது. இது வரைக்கும் வெளியில் எங்காவது காசு பணம் கொடுத்துட்டீங்க, வராமல் இருக்குது அப்படின்னா அது வர்றதுக்கு, அது வசூலாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது. அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வசூலாகிறதுக்குண்டான சூழ்நிலைன்னு சொல்லுது. அதே நேரத்தில் உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது காது மூக்கு தொண்டை வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதுவுமே அந்த நோயுமே கட்டுக்குள் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை சொல்கிறது. ஒரு சிலருக்கு வந்து தலைவலி அதிகமாக இருக்கும். வெயிலில் போயிட்டு வந்தாலே தலைவலிக்கும், தூங்கி எந்திரிக்க முடியாது, டக்குன்னு எந்திரிச்சா தலைவலி வச்சிடும். மேக்சிமம் வெயிலில் போனால் தலைவலிக்குது, அந்த சூடுனால தலைவலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் அது சரி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்துது. அதே நேரத்தில் நிறைய நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த தூக்கத்தையுமே இந்த புதன் சரி செய்கிறாரு. இரவு நேரங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. எல்லாத்தையும் மறந்து தூங்குறது அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தளவுக்கு வரும். ஸோ அந்த வரத்தை அனுபவிக்கிறதுக்கு சிம்மம் தயாராகிடுச்சு அப்படிங்கிறதவே சொல்லிடலாம். ஓகே, இப்போ அந்த புதன் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் அதிபதி 11ல். புதனனுடைய நகர்வு 2 பயிற்சி ஆகுது இந்த மாசத்திலேயே. 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாரு. இந்த 2 நகர்வுமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய முதன்மை ராசி அப்படின்னா அது சிம்ம ராசின்னு தான் சொல்லுவேன். இப்போ 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். ஊரில் இருக்கக்கூடிய பெரிய நபர்கள், பெரிய மனிதர்கள், நல்ல பணம் பலம் படைத்தவர்கள், நல்ல செல்வாக்கு உள்ளவர்கள், நல்ல அதிகார பதவி தோரணையில் உள்ளக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கூடையும் உங்களுக்கு நட்புறவு கிடைக்கும். நிறைய நண்பர்களுடைய வட்டாரம் பெருசாகும். வியாபாரம் விருத்தியாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக கூட வாய்ப்புகளை சொல்கிறது. குடும்ப விருத்தியாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. இது வரைக்கும் திருமணமாகாமல் இருக்குது சிம்ம ராசிக்கு அப்படின்னா இந்த காலகட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல ஒரு முடிவை தரக்கூடிய ஒரு அமைப்புகளில் சொல்கிறது. இது எல்லாம் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ். ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா, அப்போது 7ஆம் அதிபதி 8ல் இருக்குது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. அப்படிங்கும்போது சிம்பிள், கணவன் மனைவி உறவில் மட்டும் எந்த அளவுக்கு பெண் பண்ணி போகணுமோ, எந்த அளவுக்கு அனுசரிச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு அனுசரிக்கணும். இல்லை அப்படின்னா இத்தனை நன்மைகள் இருந்தாலும் எதுவுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்கலையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த 7ஆம் இடம் ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க. 7ஆம் இடம்னா வாழ்க்கை துணை. அதே நேரத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் கரெக்டாக இருக்கிறது நல்லது. மேக்ஸிமம் இந்த காலகட்டம் பார்ட்னர்ஷிப் வேணான்ட்டு வெளியே வர்றது தான் நல்லது. உங்களுக்கு அதான் சேஃபர் ஜோன். இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் சேர்த்து நம்ம டாலரேட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்துது.
இப்போ புதனனுடைய நகர்வு உங்களுக்கு ஃபேவராக இருக்கு, ஆனால் எல்லா இடத்துலையும் ஃபேவராக இருக்குது. திருமண பந்தத்துக்கு மட்டும் புதனனுடைய நகர்வு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குது. ஏன்னா 11ஆம் அதிபதி பலம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது திருமண பந்தத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் வந்துடும், மிஸ்கம்யூனிகேஷன் வந்துடும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால அத்தனையும் லாபம் தான், வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டாலும் இங்கே ஒரு சின்ன ஒரு குறை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தந்தைக்கு அது இடமாற்றத்தை ஏற்படுத்திடுது. தந்தைக்கு காது மூக்கு தொண்டை சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்குது. தந்தையினுடைய காலி நிலம், சொத்து, அக்கம்பக்கத்து அமைப்புகள் எல்லாமே தந்தைக்கு சாதகமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. அங்கே என்னென்னவெல்லாம் சாதகமாக வருதோ அதெல்லாம் உங்களை தேடி வரப்போது, உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லுது. அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க, 2ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கும்போது தந்தைக்கு ஆபரண விஷயங்களில் மிஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள். உங்களுடைய தந்தை ஆபரணத்தை ஏதாவது மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கையில் காலில் ஏதாவது போட்டிருந்தாருன்னா அதெல்லாம் கலடி வைக்க சொல்லிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, அடுத்ததாக சுக்கிரன் முதல் 17 நாட்களுக்கு, வைகாசி மாதம் முதல் 17 நாட்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் அதிபதி 8ல் இருந்தாச்சு, கிட்டத்தட்ட 2.5 மாதத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. நிறைய ஸ்ட்ரகிள் சிம்மத்திற்கு. ஓப்பனாக சொல்ல போனால் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியல. சிம்பிளாக ஒரு வீடு மாற்றம்னு நினைக்கணுமோ அதுவே பெரிய பஞ்சாயத்தாக நிற்கிது. ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா 10 தடவை 15 தடவை போகிற மாதிரி இருக்குது. ஒரு பேங்க்குக்கு போனாலும் அதே தான். கையில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை மிஸ் பண்ணிடுறோம், டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிடுறோம். ஏதாவது ஒன்று இந்த மாதிரி சின்ன குடைச்சல்கள் கொடுத்துட்டே இருந்தது. ஒரு தடவைக்கு 4 தடவை அடைய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தான் கொடுத்தது அந்த சுக்கிரன். இப்போது வைகாசி மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே அந்த சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் அதிபதி 9ல். இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முடிவுகளும் எல்லா விதமான செயல்களும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. மாற்றம் வளர்ச்சிக்கான மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எதையுமே துணிஞ்சு செயல்படுறது தான் சிம்மத்துக்கு பிடிக்கும். ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த துணிஞ்சு செயல்படுறது அப்படிங்கிறத, ஐயோ ஏதாவது ஆகிடும் மனசுக்குள்ளே, ஆள் மனசுக்குள்ளே அந்த பயம் வந்துட்டே இருந்தது. துணிஞ்சு செயல்பட்டால் ஏதாவது பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்ற ஒரு பயம் ஆள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது இல்லையா? அந்த பயம் இனிமேல் இல்லை. எதை நீங்கள் துணிஞ்சு செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறுது அப்படிங்கிறத சொல்லுது. 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த 9-10 தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறதே எகைன் அந்த தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு தர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை தான் இது ஏற்படுத்துது. அந்த சுக்கிரனுடைய நகர்வு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எல்லா என்னதான் சூரியன் 10ல் இருந்தாலும் 3 கூடிய ஒரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களால் பெரிய மாற்றங்களை, பெரிய விஷயங்களை செய்கிறதுக்கு தயங்கிட்டு தான் இருப்பீங்க. இப்போது சூரியனும் 10ல், 9ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி, இது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவோடு எந்த ஒரு காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. அதே நேரத்தில் காலி நிலா, வீடு, வண்டி, வாகனம் சொந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருது. ஆபரண சேர்க்கை உண்டாகுது. பேங்க் சம்மந்தமான விஷயங்களாகட்டும், டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களாகட்டும், ஒரு பாக பிரிவினையாகட்டும், ஒரு பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலம் அப்படின்னே சொல்லிடணும். கலைத்துறையில் நாட்டம் இருக்கக்கூடிய, அதில் சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. கலைத்துறை அப்படிங்கும்போது இலசிய, நாடகம், ஜோதிடம், இப்போ எல்லாத்தையும் சொல்லிடலாம். அதே போல் அந்த சுக்கிர பகவானினுடைய அமைப்பு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெண்களால் ஆதாயம், ஆதரவு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளையும் சொல்கிறது. மன நிறைவை வைகாசி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு சிம்மம் அனுபவிக்கும். செவ்வாய் வைகாசி 23 தான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வர்றாரு. 4ஆம் அதிபதி ராசிக்குள்ளே. உறவுகளால் ஆதரவு கிடைக்கும். உறவுகள் பக்கபலமாக இருப்பாங்க. தாய் வழி ஆதரவு பூரணமாக உண்டாகும். தாயார் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையருக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தாயாருக்கும் தந்தைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் தீரும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் படிப்படியாக முன்னேற்றம் அடைவதை உங்களால் கண்ணார உணர முடியும். எடுக்கக்கூடிய மருத்துவம் அனைத்தும் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லி. இதுக்கு முன்னாடி 4ஆம் அதிபதி 12ல் போய் நீசமாக இருந்தது, பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்போது அவர் ராசிக்குள்ளே வந்துட்டார். ராசிக்குள்ளே 4ஆம் இடத்தையே பார்க்குறதுனால படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தொந்தரவுகள், தடைகள் நீங்கும். அதே போல் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. பதவி பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், உங்களை தேடி பதவி பொறுப்பு வரும். வெளியூர், வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்.
அதே நேரத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். வயது மூத்த நபர்கள் உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக சில விஷயங்களை உங்களுக்காக செய்வார்கள். அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. குருமார்களினுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் அதிபதி ராசிக்குள் இருப்பதால் தெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. ஓகே, எல்லாம் பாசிட்டிவ். 9ஆம் இடத்து அதிபதி ராசிக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னாவே அத்தனையும் தூக்கி போட்டுற வேண்டியதான். அதே போல் உங்களுக்கு சூரியன் 10 இருக்கும் போதும் எல்லாமே பாசிட்டிவ் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன நெகட்டிவ் சொல்லியிருக்கேன். அந்த 7ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வரணும். பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடு செய்துட்டு வந்தால் போதுமானது. சிம்மராசி அன்பர்களுக்கு அமோகமான ஒரு காலம் இந்த மாதம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.